மக்களே, நான் இப்போ வந்து பேச போகிறது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக முடங்கிய ஜெர்மனி. ஜெர்மனி நகரம் இருக்குங்கள, அதை வந்து பார்த்தீங்கன்னா, ரயில், விமானம் அந்த மாரி பஸ்ஸு அது மொத்தமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. மக்கள் வந்து ரொம்ப வந்து அவதிப்பட்டுருக்காங்க. அதனால ஜெர்மனியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பனிப்பொழிவு அதிக பனிப்பொழிவினால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெயின், விமானம், பஸ்ஸு மக்கள் அதனால் ரொம்ப அவதிப்பட்டுருக்கிறாங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து இருக்கிற விஷயத்தினால இயல்பா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஜெர்மனியில பார்த்தீங்கன்னா, மிகவும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அ முனிச் நகரத்தில் ரயில் போக்குவரத்து மற்றும் விமான சேவை முடங்கியது. முனிச் நகரத்த பார்த்தீங்கன்னா, விமானம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயிலு, அந்த சேவையெல்லாம் வந்து இல்ல இப்போ. கடந்த 1933ஆம் ஆண்டில் மிகவும் கடுமையாக அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டது. அந்த பார்த்தீங்கன்னா, கடந்த 1933ல ஆண்டுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அதிகமா பனி பொழிஞ்சதுங்களாம். வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலகட்டத்தில் மட்டுமே 40 செல்சியஸ் மீட்டருக்கு அதிகமாக பனி பொழிஞ்சிருக்காங்க. சாலைகள், தெருக்கள் என எங்க பார்த்தாலும் பனிக்கட்டிகள் கொட்டி கிடக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும் பனி வந்து அதிகமாக இருக்குது. அத பாருங்க. கார் உட்பட்ட வாகனங்கள் கூடான பனிகளை சிக்கிக் கொண்டு இருக்கும் காட்சிகள். சோசியல் வலைத்தளத்துல நீங்க வந்து பார்க்கலாம் அத. முனிச் நகரத்தில் பார்த்தீங்கன்னா, விமான சேவை பாதிக்கப்பட்டது. அதிகப்படியான பனிப்பொழிவு, விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் 760 விமானிகள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஏற்பட்ட பனிப்பொழிவு வானத்தின் அது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு முடங்கியது. பஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஓடலைங்களாம். மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றன. மக்கள் பாதிக்கப்பட்டு வெளியேற வேண்டும். அதிகாரிகள் வலியுறுத்தியது. மக்கள் வந்து எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த பாருங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான பனிப்பொழிவு வந்து அங்க வந்து ஜெர்மனியில வந்து இருக்குங்க. அவ்வளோதாங்க மக்களே. இந்த வந்து முக்கிய தகவல வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இப்போ நான் இந்த முக்கிய தகவல சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக முடங்கிய ஜெர்மனி. ஜெர்மனியில வந்து அதிகமாக பனிப்பொழிவு இருக்குங்க. அந்த தகவல சொல்லலான்னு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில வந்து அதிகமாக பனி பொழியுது. அதே பார்த்தீங்கன்னா, சென்னையில பார்த்தீங்கன்னா, தரமணியில வந்து தண்ணி அதிகமா பொழியுது. நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, கமெண்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே.